ஹே ஹாய்! வணக்கம். ஸோ, நம்ம வந்து குரூப் 4க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு கொண்டு போறோம். ஸோ, அதில வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்க்கான ஆன்ஸர் கீ பார்த்துரலாம். சிலபஸ் சொல்லியிருந்தோம். பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக. இதற்கான இந்த வேர் டூ ஸ்டடி மற்றும் சிலபஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் குடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில தான் தமிழுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம குடுக்குறோம். ஆன்ஸர் கீ வந்து நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். அத பார்த்துட்டே வாங்க. பிரித்தெழுதுக வந்து நம்ம அந்த தமிழ்ல 7000 கேள்விகள் பண்ணியிருப்போம்ல. அந்த பிரித்தெழுதுக பண்ணும்போதே 10 கேள்வி இருக்கும்போதே ஏகப்பட்ட சந்தேகம் வரும். இதுதான் சரி, இது சரி அந்த மாதிரி வந்து நெறைய அதில வந்து டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ நான் இப்ப வந்து இதில வந்து உங்களுக்கு ஆன்ஸர் சொல்லிர்றேன். அதில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் சொல்றோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்க பாருங்க. நான் ஆன்ஸர் சொல்லிக்கிட்டே வந்துர்றேன். ஆன்ஸர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து நான் டவுன்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தூக்கி டெலிகிராம் சேனல்ல போட்டுறேன். இல்லன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ட பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, தயவு செஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் பரீட்சையில போய் அந்த இது வரும். மாத்தி ஷேட் பண்றது 1, 2, 3 நம்பர் போட்டு வச்சிருப்பாய்ங்க. ஒரு கேள்வி மாத்தி ஷேட் பண்ணிட்டீங்கன்னா, மொத்தமும் போச்சு. ஒரு கேள்வி விட்டீங்கன்னா, எவ்வளோ நல்ல ஆஸ்பிரண்ட் கூட ஒரு கேள்வி விட்டு கடைசியா வேலைய விட்டுறக்கூடாது. அதனால ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமா படிங்க. எல்லா வேலையும் தெளிவா வந்து பண்ணுங்க. சரி ஓகே டன். நம்ம இதுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட்டு காட்டாறு என்பதை பிரித்தெழுதுக. காட்டாறு என்பதை பிரித்தெழுதுக. அதை பிரித்து எழுதுனோம்னா, ஆன்ஸர் வந்து காடு கூட்டல் ஆறு. ஆப்ஷன் ஏ இல்லையா? காட்டாறு என்பதை பிரித்து எழுதுனோம்னா, காடு கூட்டல் ஆறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட்டான ஆன்ஸர். சரி ஓகே. ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட்டு கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் ஏ. காட்டாறு அதை வந்து நம்ம பிரித்து எழுதுனோம்னா, காடு கூட்டல் ஆறு. அஞ்சிலோதி அதை பிரித்து எழுதணும் அப்படின்ட்டுனா, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அதுபோல புலி கூட்டல் சோறு இல்லையா? புலி கூட்டல் சோறு அதை சேர்த்து எழுதுனோம்னா, புளிஞ்சோறு. 3வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 3வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. அதுபோல 4வது கேள்வி, ஆத்தி கூட்டல் சூடி. அதற்கான ஆன்ஸர் வந்து ஆப்ஷன் பி. ஆத்தி, சூடி. இச்சு வருமா வராதாங்கிறது தான் எங்க கேள்வியே. சரியா? சரி ஓகே. அடுத்தது களிற்று யானை. களிற்று யானை 5வது கேள்வி. களிற்று யானைன்னா என்ன சொல்றோம்? ஆப்ஷன் ஏ. களிறு கூட்டல் யானை. களிறு கூட்டல் யானை. அடுத்து 6வது கேள்வி. பிரித்தெழுதுக. பைநினம். பைநினம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 6வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. பசுமை கூட்டல் நினம். அதுபோல அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் 7வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. வாசல் அலங்காரம். அடுத்து 8வது கேள்வி நன்னூல் இல்லையா? 8வது கேள்வி வந்து நன்னூல். நன்னூலுக்கான ஆன்ஸர் வந்து ஆப்ஷன் ஏ. நன்மை கூட்டல் நூல். ஏ நன்மை கூட்டல் நூல். 8க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 9வது கேள்வி வெற்றிலை. வெற்றிலை இதற்கான ஆன்ஸர் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சின்னா என்னதுங்க? வெறுமை கூட்டல் இலை. வெறுமை கூட்டல் இலை. வெறுமை கூட்டல் இலை. அடுத்து 10 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். அது வந்து ஆப்ஷன் டி. பன்னழகு இல்லையா? பன்னழகு இதான் வந்து கரெக்ட்டு. 10க்கு வந்து ஆப்ஷன் டி. சரியானது. சரியானதா? தப்பானதாங்கிறது எப்போதுமே பார்த்துக்கணும். இந்த மாரி 4 ஆப்ஷன் குடுக்கும்போது, சரியானது எடுக்கணும். 10வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 11 11க்கும் வந்து 11வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. இல்லையா? 11வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். கருநிறத்தரக்கியர் இல்லையா? 11 கருநிறத்தரக்கியர். கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். 12 சிறப்பு கூட்டல் உடையர் என்பதை சேர்த்து எழுதணும். சிறப்பு கூட்டல் உடையர் சேர்த்து எழுதுனா என்ன? 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. சிறப்புடையர். 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. சிறப்புடையர். அடுத்து 13 செலுங் செலுங்கனி தீஞ்சுவை. செலுங்கனி தீஞ்சுவை என்பது என்ற சொற்றொடரை பிரித்து எழுதணும். 13வது கேள்விக்கு பிரித்து எழுதணும்னா ஆப்ஷன் பி. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 14 வந்து சேர்த்து எழுதுக. பனை கூட்டல் ஓலை. 14வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்னது? பனையோலை. இதுதான் ஆன்ஸர். ஆப்ஷன் டி. 14வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 15 பிரித்து எழுதுக. தா துதி. தா தூதி இல்லையா? தூ நெடில் இல்லையா? தாதூதி. அப்போ 15வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. தாது கூட்டல் ஊதி இல்லையா? தாது கூட்டல் ஊதி சி. அடுத்து 16 16 வந்து என்னது? தம் கூட்டல் உயிர். தம் கூட்டல் உயிர்னா, அது வந்து ஆப்ஷன் பி. தம்முயிர். தம்முயிர். அடுத்து என் தமிழ்னா. என் தமிழ்னா 17 17க்கு வந்து ஆப்ஷன் சி. 17க்கு ஆப்ஷன் சி. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா நெடில். அடுத்து 18 18க்கு ஆப்ஷன் சி. பூஞ்சோலை.
பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. அடுத்து 19 பாடான் திணை. பாடான் திணை இல்லையா? 19க்கு ஆப்ஷன் டி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஆப்ஷன் டி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்து நெடுமை கூட்டல் தேர் 20. 20க்கு பி. 20 வந்து எனது நெடுந்தேர். 20க்கு பி நெடுந்தேர். 21. 21க்கு வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ள பிரித்து எழுதணும். 21க்கு வந்து சி. 21க்கு சி எனது கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து 22 சேர்த்து எழுதுக கல் கூட்டல் தீது. 22க்கு வந்து சி கற்றீது. கல் கூட்டல் தீது இல்லையா? அடுத்து பிரித்தெழுது பெருங்கடல் பிரித்தெழுதணும். பெருங்கடல் பிரித்தெழுதணும்னா 23க்கு சி பெருமை கூட்டல் கடல் இல்லையா? பெருமை கூட்டல் கடல். அடுத்து 8 திசை சேர்த்து எழுதணும். 8 கூட்டல் திசை. 24வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 8 திசை. 8 கூட்டல் திசைன்னு வரணும் இந்த இடத்துல. 8 கூட்டல் திசை சேர்த்து எழுதணும்னா 8 திசை. அடுத்து சீரிழமை. இதுதான் நம்மளே அந்த 7000 கேள்வியிலேயே மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. சீரிழமை அதை வந்து நம்ம பிரித்தெழுதணுமா? பிரித்தெழுதணும்னா 25வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சீர்மை கூட்டல் இளமை. சீர்மை கூட்டல் புக் பை கொஸ்டின் இது. நீங்கள் இந்த கேள்வியில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வேறு ஆன்சர் இருக்கும். அதனால் அந்த சந்தேகம் வந்ததுன்னா புக் பை கொஸ்டின் எடுத்து பார்த்துருங்க. அதில் தான் வந்து இதற்கான ஆன்சர் இருக்குது. 25. 25க்கு பி. அதுபோல் அடுத்து 26. 26 எனது இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் 26க்கு வந்து பி. 26க்கு பி எனது இல்லாது இயங்கும். இல்லாது இயங்கும். அடுத்து 27. 27 வெங்கரி இல்லையா? வெங்கரி. 27க்கு ஆப்ஷன் டி வெம்மை கூட்டல் கரி. வெம்மை கூட்டல் கரி. அடுத்து 28 எவன் கூட்டல் ஒருவன். பதில் எனது ஆப்ஷன் சி எவன் ஒருவன். அடுத்து வன்கீரை 29. வன்கீரைக்கு ஆப்ஷன் ஏ வன்மை கூட்டல் கீரை. ஆப்ஷன் ஏ வன்மை கூட்டல் கீரை. அடுத்து 30. 30க்கு வந்து பி பல கூட்டல் உயிர். 30க்கு வந்து அதாவது தவறானதை காண்க. தவறானது கிட்ட இருக்கும். தவறானது என்ன அப்படின்ட்டுனா பல கூட்டல் உயிர் வந்து பல்லுயிர். பல்லுயிர் அப்படிங்கிறது தான் தவறு. மீதியெல்லாம் கரெக்டு. தாம் கூட்டல் இனி தாமினி. அருமை கூட்டல் துணை அருந்துணை. சில கூட்டல் நாள் சின்னாள். தவறானதை காண்க. 30வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பல கூட்டல் உயிர் பல்லுயிர். சரியாக என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பல கூட்டல் உயிருக்கு என்ன வரும்ன்ட்டு. இல்லை பல்லுயிரை பிரித்து எழுதுனா எப்படி பிரித்து எழுதணும்னு சொல்லுங்கள். அடுத்து பேரறிவாளன். பேரறிவாளன் 31. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பெருமை கூட்டல் அறிவாளன். பேரறிவாளன் பெருமை கூட்டல் அறிவாளன். அடுத்து 32. 32 எனது ஆப்ஷன் பி. 32 வந்து ஓகே முழுமையாக அந்த கேள்வி வந்து இது பண்ணிக்கணும். 32க்கு ஆப்ஷன் பி 1 2 சரி 3 சரி. 32க்கு ஆப்ஷன் பி. 32 ஆற்று கூட்டல் நீர் ஆறு கூட்டல் நீர் மேதகு கூட்டல் மேதகு மேன்மை கூட்டல் தகு முன்னாள் 3 கூட்டல் நாள் ஆரமிர்த்து ஆரம்பித்து 6 கூட்டல் அமிர்த்து தப்பு. மீதி 3ம் வந்து கரெக்டு. சரி அதுபோல் அடுத்தது 1 2 3 சரி தானே? எது 32. 32க்கு பி. அடுத்து புதுமை கூட்டல் ஊர் சேர்த்து எழுதுக. 33வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி புத்தூர். 33வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 34. 34க்கு ஏ. 34க்கு ஏ என்னது? நாத்தொலைவில்லை பிரித்தெழுதுக. நாத்தொலைவில்லை பிரித்தெழுதணும். 34க்கு ஆப்ஷன் ஏ நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. 34க்கு ஆப்ஷன் ஏ நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. அடுத்து 35 வீடுதோர் இறந்தும் பிரித்தெழுதுக. வீடுதோர் இறந்தும் பிரித்தெழுதுக. 35க்கு ஆப்ஷன் சி வீடுதோறு கூட்டல் இறந்தும். வீடுதோறு கூட்டல் இறந்தும் 35க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 36 நீநிலம். 36 நீநிலம். 36க்கு ஆப்ஷன் பி நீல் கூட்டல் நிலம். 36க்கு ஆப்ஷன் பி நீல் கூட்டல் நிலம். அடுத்து 37 பிரித்தெழுதுக பரித்தியாகம். பரித்தியாகம் 37க்கு ஆப்ஷன் பி பரி கூட்டல் தியாகம். பரி கூட்டல் தியாகம். அடுத்து 38 பிரித்தெழுதுக நடு விகந்தாம். நடுவிகந்தாம் 38க்கு ஆப்ஷன் ஏ நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். 38க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 39 பொருந்தாததை கண்டறிக. 39க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எனது நாம் கூட்டல் இன் எங்களின். நீ கூட்டல் இன் உன்னின். யான் கூட்டல் இன் எண்ணின். தான் கூட்டல் இன் தன்னின். ஓகே 39க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 40 சரியான கூற்றை காண்க. 40வது கேள்விக்கு பதில் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி. 1 அதேபோல் 4 சரி. இது ரெண்டும் தப்பு. 40வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஓகே அடுத்து 41
ஊன் பொதிய விழா பிரித்தெழுதுக. ஊன் பொதிய விழா 41. 41க்கு டி. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் ஆ விழா. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் ஆ விழா. ஊன் பொதிய விழா பிரித்தெழுதணும். 41க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 42. வீ வீடின வீடின தன்ற வீடின தன்றரன். சரி, பிரித்தெழுதுறோம். 42க்கு ஆப்ஷன் சி. வீடினது அன்று அரண். வீடினதன்றரன். வீடினதன்றரன். வீடினது அன்று கூட்டல் அரண். 42க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 43. பிரித்தெழுதுக. என்றென்றும். 43க்கு ஆப்ஷன் பி. என்று கூட்டல் என்றும் இல்லையா? என்று கூட்டல் என்றும். அடுத்து 44. அன்மொழித் தொகை பிரித்தெழுதணும். அன்மொழித் தொகை ஆப்ஷன் பி. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. 44க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 45. பாகற்காய் பிரித்தெழுதணும். 45க்கு ஆப்ஷன் ஏ. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து 46. புளியங்கன்று. புளியங்கன்று ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி எனது புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று. புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று. அடுத்து 47. கோட்டோவியம் பிரித்தெழுதுக. 47க்கு பி. கோடு கூட்டல் ஓவியம். கோடு கூட்டல் ஓவியம். 48. 48 எனது செந்நெற்கட்டு. செந்நெற்கட்டு. 48க்கு ஆப்ஷன் சி. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. 49. 49 எனது நெடு நாவாய் பிரித்தெழுதுக. 49க்கு ஆப்ஷன் டி. நெடுமை கூட்டல் நாவாய். நெடுமை கூட்டல் நாவாய். 50. தெம்மாங்கு பிரித்தெழுதுக. 50க்கு ஆப்ஷன் டி. தேன் கூட்டல் பாங்கு. தேன் கூட்டல் பாங்கு. அடுத்து பிரித்தெழுதுக. புத்துயிரூட்டி இல்லையா? புத்துயிரூட்டி 51 இல்லையா? 50க்கு டி. 51 டி ஆப்ஷன் தான். 51 எனது புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அடுத்து விலங்காய். விலங்காய் 52க்கு ஆப்ஷன் பி. வில கூட்டல் காய். 52 ஆப்ஷன் பி. அடுத்து தண்டளிர் பதம். தண்டளிர் பதம் பிரித்தெழுதுகிறோம். 53க்கு ஆப்ஷன் சி. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். 53 ஆப்ஷன் சி. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். அடுத்து 54. பிரித்தெழுதுக. களம்பகம். 54க்கு ஆப்ஷன் பி. எனது களம் கூட்டல் பகம். அடுத்து வெவ்விருப்பாணி. வெவ்விருப்பாணி 55க்கு ஆப்ஷன் சி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. வெம்பை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. அடுத்து 56. 56க்கு ஆப்ஷன் சி. காட்சி பிரித்தெழுதணும். 56க்கு எனது கான் கூட்டல் சி. ஆப்ஷன் சி. கான் கூட்டல் சி. 56க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 57. 57க்கு பதில் வந்து ஆப்ஷன் ஏ. 57க்கு வந்து எனது ஏ. 2413. அப்போது இயல் புதிது ஆணி வரம் புணர்ச்சி விதி மிக முக்கியமான ஒரு கேள்வி. நல்லா பொறுமையாக படித்து பாருங்கள். சரியா இது பண்ணிக்கோங்க. 57. 57க்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறோம்? 2413. அப்போது இயல் அப்படின்னா என்னது? உயிர் முதல் மெய்யீறு. அதுபோல் புதிது. புதிது அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மெய் முதல் உயிரீறு. அதுபோல் ஆணி. ஆணியில் என்னது? உயிர் முதல் உயிரீறு. வரம் இல்லையா? வரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? மெய் முதல் மெய்யீறு. அப்போ 2413 ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுமையாக. அதுக்கடுத்து இதில் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நிலைமொழியின் ஈற்றில் ஈ ஆ அதாவது ஈ நெடில் அப்புறம் ஐ ஆல நிலைமொழியின் ஈற்றில் ஈ நெடில் அப்புறம் ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் எகரம் உடம்படு மெய்யாக வரும். அந்நிலையில் எகரம் உடம்படு மெய்யாக வரும். கூற்று 2. ஈ நெடில் ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழி 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும். இப்போ இதற்கு பதில் கேட்குறோம் இல்லையா? கூற்று 1 மட்டும் சரி, 2ம் சரி, 2மே சரி, 2மே தவறு. இது மாதிரிலாம் கொடுக்குறோம். ஸோ அப்போ 58வது கேள்விக்கு வந்து பதில் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்னது? கூற்று 1, 2 சரி. அப்போ 2 கூற்றுமே சரி. 2 கூற்றுமே சரி. 58வது கேள்வி பொறுமையாக வந்து இதை நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 59. பசுமை கூட்டல் தமிழ் பிரித்து எழுதணுமா? சேர்த்து எழுதணும். 59வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி. பைந்தமிழ் இல்லையா? 59க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 60. 60வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி. 60வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. என்னது? 2, 3, 4 சரி. 2, 3, 4 சரி. இப்போ ஓரூர் எப்படி பிரித்து எழுதணும்னு வந்து பாருங்கள். என்ன தவறு இதில் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓரூர் அப்படிங்கிறது என்னன்ட்டு. ஸோ இப்போ இதில் பின்வரும் கூற்றல் சரியானதை தான் நம்ம இது பண்ணுறோம். அப்போ மும்மருந்து 3 கூட்டல் மருந்து, எண் மருந்து 8 கூட்டல் வகை, கீழ்நாடு கிழக்கு கூட்டல் நாடெல்லாம் சரி.
அதுபோல் அடுத்து பொறுத்துக 61 இல்லையா? 61க்கு ஆப்ஷன் ஏ. ஏன்னு எனது 4321 தான் கரெக்ட்டு. மண்டபம் மண்டபம் திரிதல் விகாரம். மரவேர் மரவேர் கெடுதல் விகாரம். மணிமுடி மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு அப்படிங்கிறது தோன்றல் விகாரம். சரி, 61க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 62 குறுகினன் 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 வந்து ஆப்ஷன் சி. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். ஆப்ஷன் சி 62க்கு. அடுத்து 63 63க்கு வந்து ஆப்ஷன் சி. பசுமை கூட்டல் இலை. 63க்கு ஆப்ஷன் சி. பசுமை கூட்டல் இலை. 63 ஆப்ஷன் சி. பசுமை கூட்டல் இலை. அடுத்து 64 ஒன்று கூட்டல் தலைவன் இல்லையா? 64 வந்து ஒன்று கூட்டல் தலைவன். பதில் வந்து ஆப்ஷன் பி. ஒரு தலைவன். ஒரு தலைவன். 64க்கு ஆப்ஷன் பி. ஒரு தலைவன். 65 65க்கும் ஆப்ஷன் பி. 65க்கு என்ன பதில்? 3142. 3142 தான் பதில். ஸோ அப்போது அடியகரம் ஐயாதல் பைங்கூழ். அதுபோல் முன்னின்ற மெய் திரிதல் காரிருள் இல்லை செங்கதிர். அதுபோல் ஆதி நீடலுக்கு தான் காரிருள். அதுபோல் இனமிகளில் வந்து பெருங்குடை. அப்போ 3142 தான் ஆன்சர். 3142. 65வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 66க்கு பதில் என்னதுங்க? ஆப்ஷன் ஏ. எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 66வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அனைத்தும். 66க்கு ஆப்ஷன் ஏ. பல்லாண்டு பல குட்டல் ஆண்டு. பூம்பாவாய் அப்படின்னா பூ கூட்டல் பாவாய். அற்குற்ற அப்படின்னா அல்கு கூட்டல் உற்ற. அங்கன் அப்படின்னா அம் கூட்டல் கண். கற்றார் அப்படின்னா கல் கூட்டல் தார். ஸோ 66வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 67 பொறுத்துக. 67வது கேள்வி பார்த்துடலாம். 66க்கு வந்து என்ன சொன்னோம்? ஏ இல்லையா? சரி. அடுத்து 67வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி. பதில் வந்து ஆப்ஷன் டி. டின்னு என்னது? 321 இல்லையா? 321 வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. அதற்கு பதில் என்ன சொல்கிறோம்? ஈற்று உயிர்மையும் ககரமும் நீங்கி புணர்ந்தது. அதுபோல் தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. இது வந்து 2 இல்லையா? அப்படியே ஈற்று உயிர்மை நீங்கி நகரமாக தெரிந்தது. நகரமாக தெரிந்தது இல்லையா? சரி. அடுத்தது மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு. அது வந்து இது ஈற்று உயிர்மை நீங்கி லகரமாக தெரிந்தது. ரகரம் வந்து லகரமாக தெரிந்தது. அப்போ பதில் என்னது? 321. 67க்கு வந்து 321. சரி. அதுக்கடுத்து 68 எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 68க்கு வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து என்னது? 3 இணைகள். ஆப்ஷன் சி வந்து 3 இணைகள். எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? சரி. அதுக்கு அடுத்ததில் வந்து தவறான இணைகளை காண்க. 69வது கேள்வி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் வந்து 68க்கு சி. சரியாக சொல்லிட்டோம் தானே? ஓகே. 68க்கு சி. இல்லை, அடுத்து பி. 69க்கு பி. பி என்னது? 1,4. இதில் என்னது? தவறான இணையா? இங்கே என்ன பார்த்தோம்? சரிதான். சரியான இணை தான். இங்கே வந்து தவறான இணை. தவறான இணையில் வந்து 1ம் 4ம் பூத்தேலோ பூத்து கூட்டல் ஆலோன்னு இருக்குது இல்லையா? அதுபோல் 4வது என்ன இருக்குது? சிற்றூர் சிறிய கூட்டல் ஊருன்னு இருக்குது. இது 2ம் தவறு. ஆரத்தி ஆள் கூட்டல் அத்தி. ஐம்பெருங்காப்பியம் 5 கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம். ஓகே. பதில் வந்து என்ன சொல்லிட்டோம்? 69க்கு பி. அடுத்து 70வது கேள்விக்கும் பி. 69க்கு பி. அடுத்து 70வது கேள்விக்கு பி. 70வது கேள்விக்கு என்னது? பிரித்தெழுதுக. என்பில் அதனை எப்படி பிரித்தெழுதுகிறோம்? என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை. அடுத்து 71க்கு டி. 71வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். 1, 3, 4. 1, 3, 4. நந்தமிழ் இல்லையா? நம் கூட்டல் தமிழ். சதுரகராதி சதுரம் கூட்டல் அகராதி. நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண். சரி. சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் டி. 1, 3, 4. ஓகே. 72 சரியாக பொருந்தி உள்ள இணைகளை தேர்ந்தெடுக்க. 72க்கு வந்து ஆப்ஷன் ஏ அனைத்தும். உள்கருத்து உண்மை கூட்டல் கருத்து. சீரடி சிறுமை கூட்டல் அடி. பதின் கூட்டல் எண். தென்னீர் தெல் கூட்டல் நீர். முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ். 72க்கு ஆப்ஷன் ஏ. 73க்கு ஆப்ஷன் டி. 73
3,4 என்னது சரியானது? சரியானதை தேர்ந்தெடுக்க. 3 இப்போ மல்லல் கூட்டல் அம் கூட்டல் கருத்து. 4 பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். அவ்வளோதான். சரியானதை தேர்ந்தெடுக்கணும். அதுபோல அரியாசனம் உனக்கே. அதேபோல விதிர்புற்றர் விதிர் விதிர்புற்றஞ்சி. சரியானதை தேர்ந்தெடுக்கணும். 73வது கேள்விக்கு. ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. மல்லலம் குருத்து. மல்லல் கூட்டல் அம் கூட்டல் குருத்து. பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். ஓகே. 73 செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. அதுபோல் அடுத்து 74. 74வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. சி என்னது? 1, 2, 3, 4. 74க்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி. 73க்கு பதில் கொடுத்துட்டோம் தானே? 73க்கு டி. 73க்கு டி. 74க்கு சி. உயிரீற்றின் முன் உயிர் முதன்மொழி புணர்தல் மணிக்கூட்டல் அலகு. உயிரீற்றின் முன் மெய் முதன்மொழி புணர்தல் மணிக்கூட்டல் பெரிது. அப்படியே 1, 2, 3, 4. மெய்யீற்றின் முன் மெய்யம் முதன்மொழி புணர்தல் நிலம் கூட்டல் வலிது. மெய்யீற்றின் முன் உயிர் முதன்மொழி புணர்தல் நிலம் கூட்டல் அழகிது. அதற்கடுத்து அதில் தற்குறிப்பேற்ற அணி பிரித்தெழுதுக. 75வது கேள்விக்கு வந்து சி. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. நான் முதல்லே சொல்லியிருந்தோம். இந்த பிரித்தெழுதுக மட்டும் பயங்கர பிரச்சனைக்குரியது. அதில் வந்து நம்ம ஒரு ஆன்சர் சொன்னா, அது ஒரு ஆன்சரில் போய் நிக்கும். அந்த மாரி வந்து இருக்கும். ஸோ, அதனால் பொறுமையா நீங்க வந்து அதை படிச்சு பாருங்க. எவ்வளோ தூரம் புரியுது, என்ன ஏது அதெல்லாம் வந்து உள்வாங்குங்க. உள்வாங்கிட்டு எந்த அளவுக்கு சரியா வந்து ஆன்சர் இருக்கு, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து பொறுமையா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதில் வேறு ஏதாவது நம்ம சைட்லேருந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா, நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஒரு முறை வந்து அத டெலிகிராம் சேனல்ல தயவு செஞ்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கவனம். சரி. இன்னொரு முறை நான் வேகமா படிச்சிடுறேன். ஒரு 75 கேள்விகளும். கேள்வியும் பதிலும் மட்டும் படிச்சிடலாம். கவனிச்சிருங்க. காட்டாறு காடு கூட்டல் ஆறு. அஞ்சில் ஓதி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அதுபோல் புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. அதுபோல் ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி. அதுபோல் களிற்று யானை களிறு கூட்டல் யானை. பைன் இனம் அப்படின்னா பசுமை கூட்டல் நினம். வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். நன்னூல் நன்மை கூட்டல் நூல். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. அதுபோல் இதில் என்ன சொல்லியிருந்தேன்? சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. பண் கூட்டல் அலகு பண் அலகு. கருநிறத் தரக்கியர் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். சிறப்பு கூட்டல் உடையர் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? சிறப்பு கூட்டல் உடையர். செழுக்கணின் தீஞ்சுவை செழுங்கனின் தீச்சுவை. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. அதுக்கடுத்து இதில் பனை கூட்டல் ஓலை பிரித்து எழுதுனா அதை சேர்த்து எழுதுனா பனை ஓலை. தா தூ தி அப்படின்னா எப்படி? தாது கூட்டல் ஊதி. அதுபோல் தம் கூட்டல் உயிர் தம் உயிர். அதுபோல் அடுத்து எந்தமிழ் நா அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அதுபோல் பூ கூட்டல் சோலை அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? பூஞ்சோலை. பூ கூட்டல் சோலை அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு பிரிக்கிறோம். அதுபோல் அடுத்து பாடான் திணை பாடான் திணை எப்படி பிரிக்கிறோம்? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அதுபோல் நெடுமை கூட்டல் தேர் அப்படின்னா நெடுந்தேர். கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அதுபோல் அடுத்து கல் கூட்டல் தீது அப்படின்னா கற்றீது. அதுபோல் பெருங்கடல் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? பெருமை கூட்டல் கடல். அதுபோல் எட்டு கூட்டல் திசை அப்படின்னா எட்டு திசை. அதுபோல் சீரிழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படின்னா இல்லாது இயங்கும். வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கரி. எவன் கூட்டல் ஒருவன் அப்படின்னா எவன் ஒருவன். அதுபோல் வன்கீரை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வன்மை கூட்டல் கீரை. அதுபோல் தவறானதை காண்க இல்லையா? தவறானது என்னது? பல கூட்டல் உயிர் பல்லுயிர். பேரறிவாளன் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? பெருமை கூட்டல் அறிவாளன். அதுபோல் சரியான கூற்றை காண்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம்? 1, 2, 3 சரி. ஆற்று கூட்டல் நீர். அதுபோல் மேதகு மேன்மை கூட்டல் தகு. அதுபோல் முன்னாள் அப்படின்னா 3 கூட்டல் நாள். அதுபோல் அடுத்தது சேர்த்து எழுதணும். என்னது? புதுமை கூட்டல் ஊர் சேர்த்து எழுதுனா புத்தூர். அதுபோல் நா தொலைவில்லை பிரித்தெழுதுக அப்படின்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. அதுபோல் வீடுதோர் இறந்தும் அப்படின்னா எப்படி எழுதுறோம்? வீடுதோறு கூட்டல் இறந்தும். அதுபோல் நீ நிலம் பிரித்து எழுதணும்னா நீள் கூட்டல் நிலம். பரித்தியாகம் அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுறோம்? பரி கூட்டல் தியாகம். அதுபோல் நடுவிகந்தாம் அப்படின்னா நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். அதுபோல் பொருந்தாததை கண்டறிக. அதில் என்ன சொல்கிறோம்? நாம் கூட்டல் இன் எங்களின். சரியான கூற்றை கண்டறியணும். அதில் வந்து 1 மற்றும் 4 யான் கூட்டல் கு எனக்கு. அதுபோல் யான் கூட்டல் ஆள் என்னால். இந்த ரெண்டும் சரி. அதுபோல் ஊன் பௌதிய விழா. ஊன் பௌதிய விழா. புதிய பௌல ஊன் புதிய விழா. ஊன் புதிய விழா சேர்த்துனோம்னா என்ன? பிரித்தெழுதணும்னா என்ன சொல்கிறோம்? ஊன் கூட்டல் புதிய கூட்டல் அவ்விழா. வீணடிதன்றரன். வீணடிது கூட்டல் அன்று கூட்டல் அரண்.
அதுபோல் என்றென்றும் பிரித்தோம்னா என்று கூட்டல் என்றும். அதுபோல் அன்மொழி தொகை அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. பாகற்காய் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். புளியங்கன்று அப்படின்னா புளி கூட்டல் அம் கூட்டல் கன்று. அதுபோல் கோட்டோவியம் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? கோடு கூட்டல் ஓவியம். அதுபோல் செந்நெற்கட்டு அப்படின்னா செம்மை கூட்டல் நெற்கட்டு. அதுபோல் நெடுநாவாய் அப்படின்னா நெடுமை கூட்டல் நாவாய். அதுபோல் தெம்மாங்கு பிரித்து எழுதணும்னா தேன் கூட்டல் பாங்கு. அதுபோல் பிரித்து எழுதுக புத்துயிர் ஊட்டி அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அதுபோல் விலாங்காய் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? வில கூட்டல் காய். அதுபோல் தண்டலிர் பதம் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். அதுபோல் களம்பகம் அப்படின்னா களம் கூட்டல் பகம். அதுபோல் வெவ்வேறு பாணி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. அதுபோல் காட்சி எப்படி பிரித்து எழுதுகிறோம்? கான் கூட்டல் சி. அதுபோல் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. ஸோ அப்போ இயல் புதிது ஆணி வரம் அதை பொருத்தும் போது 2413 பதில். அதுபோல் அடுத்தது இந்த 2 கூற்றுமே சரி படித்து பார்த்துருந்தோம். அதுபோல் அடுத்து பசுமை கூட்டல் தமிழ் அது வந்து பைந்தமிழ். அதுபோல் சரியானதை காண்க அதில் சொல்லியிருந்தோம் 2, 3, 4 மும்மருந்து எண் வகை கீழ்நாடு ஒரு முறை படித்து பாருங்கள். அதுபோல் அடுத்து பொறுத்துக இதுக்கு வந்து 4, 3, 2, 1. அதுபோல் இதில் வந்து குறுகினான் அப்படின்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். பிரித்து பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை பிரிக்கிறோம். ஒன்று கூட்டல் தலைவன் அப்படின்னா ஒரு தலைவன். அதுபோல் இதை பொருத்தினோம்னா 3142 இல்லையா? 3142 வீடியோ பாஸ் பண்ணி பொறுமையாக பொருத்தி பாருங்கள். அதுபோல் அடுத்தது இதில் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னதுங்க? அனைத்தும். இங்கே சரியாக தப்பா என்ன கேட்குறோம்? சரியாக பொருந்தியுள்ளது. ஸோ அப்போ பல்லாண்டு கூட்டல் ஆண்டு பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய் அற்குற்ற அல்கு கூட்டல் உற்ற அங்கன் அம் கூட்டல் கண் கற்றார் கல் கூட்டல் தார். அதுபோல் பொறுத்துக இதில் என்ன சொல்லிடுறோம்? 3, 2, 1 அப்படியே வந்து பொருத்தியிருக்கோம். அதுபோல் அடுத்தது வந்து சரியாக பொருந்தியுள்ளது கேட்டிருக்கோம். இதற்கு வந்து ஆப்ஷன் சி 3 இணைகள். அதுபோல் தவறான இணைகள் இதில் வந்து எனது 1, 4 1 தவறானது தானே? தவறான இணைகள் 1, 4 சரி. அதுபோல் அடுத்தது என்பிலதனை பிரித்தெழுதுனா என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை. அதுபோல் சேர்த்து அதாவது சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு பதில் வந்து 1, 3, 4 1 3 அதுக்கப்புறம் 4 நாட்டுப்பண் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம்? நாடு கூட்டல் பண். அதுபோல் 72 வந்து அனைத்தும் சரி அதானே? சரியாக பொருந்தியுள்ளது அனைத்துமே சரி. அனைத்துமே சரி. அதுக்குள்ள அடுத்தது 73க்கு வந்து ஆப்ஷன் டி 3, 4 மட்டும்தான் இல்லையா? பூட்டும் கதவுகள் அதேபோல் வந்து மல்லல்லம் கருத்து. மல்லல் கூட்டல் அம் கூட்டல் கருத்து. அதுபோல் 74 அப்படியே நேரா பொருத்திக்கிறோம். 1, 2, 3, 4ன்ட்டு. 75 தற்குறிப்பேற்ற அணி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. ஓரளவு எல்லா கேள்விகளுக்குமான பதிலை வந்து கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் கீ வந்து நீங்கள் வீடியோவை தான் பார்த்து தான் நோட் பண்ணிக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுக்கிட்டு ஆன்சரை கரெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர் ஸ்கோர் பண்ணீங்க, உங்களோட அந்த ஸ்கோர் என்ன, 75க்கு நீங்கள் எத்தனை கேள்வி சரியாக எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஸ்கோர் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூகுள் ஷீட் வந்து 1 ஆர் 2 டேஸில் ஷேர் பண்ணிடுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோரை வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்கள அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டே வரலாம். கடைசியாக எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு ஐடியா இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்துப்போம். அது கொண்டு போவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு. சரியான வேலை வாங்கும். அதேபோல் நீங்களும் அந்த வேகத்தில, அந்த ஃபோர்ஸில படிச்சீங்கன்னா, கொஞ்சம் இத வந்து கரை சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு தமிழ் போகட்டும். இத ஒரு ஒரு மாரி செட் ஆகட்டும். ப்ராப்பரா வந்து கொஸ்டின் ஒர்க் அது இதெல்லாம் நெறைய இருக்கு. இத முடிச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இது பண்ணிக்கலாம். அண்ட் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பட்டன கிளிக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மாதம் ரூப்பீஸ் ரூ. 29 செலுத்த சொல்லி கேட்கும்னு சொல்லிட்டு. அது முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. இல்லன்னா நம்ம ஆன்சர் கீ வீடியோஸ வந்து அது மெம்பர் ஒன்லி வீடியோஸா போட்டு, அது மாரி கொண்டு போக வேண்டிய ஒரு ஒரு இது இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஓகே காமனா எல்லாருக்கும் பண்ணலான்னு பண்ணியிருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஜாயின் பட்டன கிளிக் பண்ண பாருங்க. அது மாதம் ரூ. 29 கட்ட சொல்லி கேட்கும். அது விருப்பம் உள்ளவங்க அத வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஓகே பார்ப்போம். டன். தேங்க் யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா. காலைல 6 மணிக்கு கொஸ்டினு, 6 ஏஎம்க்கு கொஸ்டினு, 6 பிஎம்க்கு ஆன்சர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இதுதான் பேட்டர்ன். அடுத்த டெஸ்ட்டுக்கான டாபிக் வந்து நான் வந்து டெலிகிராம் சேனல்ல குடுத்துர்றேன். அத பார்த்துக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதற்கு அடுத்து நான் வந்து ஆன்சர் டிஸ்கஷன் கொண்டு போயிடலாம். வீடியோஸ் எல்லாம் கொண்டு வந்துர்றேன். தொடர்ச்சியா ஒன் பை ஒன்னா பண்ணுவோம். டாடா டாடா டாடா.